நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, வார்த்தை நானே வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை நானே. பாதைக்கு தீபம், தேவைக்கு வெளிச்சம் ஜீவனுள்ளது உன்னை அருள்வாக்கு.
எனக்கு
எங்களை அழைத்தவர் நீர்தான்ப்பா, எங்களை அழைத்தவர் நீர்தான்ப்பா, எங்களை அழைத்தவர் நீர்தான். ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்குறீங்கப்பா, நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம்ப்பா. உண்மையா கர்த்தர் நீர் எங்களுக்குரிய பலனை தருவீங்கன்னு நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம்ப்பா, நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கோம். எங்கள் கண்ணு உங்க மேல வச்சிருக்கிறோம்ப்பா, எங்கள் கண்ணெல்லாம் உங்க மேலப்பா, எங்கள் கண்ணெல்லாம் உங்க மேல. ஐயா, யாராவது வேற சபைக்கு போறாங்களா, அந்த சபைக்கு போறவங்களா, இந்த சபைக்கு போறோம், நாங்கள் யாரையும் போய் வச்சுன்னு வரலப்பா. எங்க சபையில இருந்து யாரும் அப்படி போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எங்க மண்டையை சுற்றிலும் வேலியை போடுங்கப்பா, எங்க மண்டையை சுற்றிலும் வேலியை போடுங்க. இங்க வா அங்க வான்னு கூப்பிடுகிற அப்படிப்பட்ட பொல்லாத நபர்களுக்கு, வல விரித்து காத்திருக்கிற அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க வேலியை போடுகிறோம். உங்களை தவிர எங்களுக்கு மேய்ப்பன் யாரும் இல்லப்பா. யாரை நம்பி நாங்க போனாலும் எங்களுக்கு நன்மை வரப்போறதில்லை. தெய்வத்தை நம்பினா மட்டும்தான்ப்பா, உன் வழியை கை கொண்டாதான் இந்த உலகத்துல நாங்க உயர்ந்த இடத்துக்கு வருவோம்னு வேதம் சொல்லுது. அதை நான் நம்புறேன், அதை நான் நம்புறேன், அதை நான் நம்புறேன். இந்த உயர்வுக்கு காரணம், இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் எங்க அப்பா வழியை நான் கை கொண்டதுனாலதான தவிர வேற எதுனாலே இல்லப்பா, வேற எதுனாலே இல்லப்பா. நிறைய காணிக்க கொடுத்ததுனால இல்லப்பா ஐயா, நிறைய பாடின துதிச்ச அது இது எதுவும் இல்லப்பா. உன் வழியை கை கொண்டதுனாலதான் கர்த்தர் உயர்ந்த இடங்களில் எங்களை ஏறி இருக்க பண்ணுங்க. நாளில வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அந்த வழிகளை கை கொள்ள உதவி செய்யும். மனுஷனை நம்பி ஏமாந்து போகாதபடி தெய்வத்தை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்க? நம்மளை பார்க்கிற தெய்வம் இப்ப நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறார். அப்படித்தானே? நம்புறீங்களா? நம்மளை பார்க்கிறாரா? ஆமென். இந்த ஆலயத்துக்குள்ள யார் இருக்கிறார்? ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாக நமக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்க போறோம். நம்ம எல்லாரும் ஊழியக்காரர்கள் கரங்களை தட்டி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர் இந்த நாளின் தேவன் தாமே வந்திருக்கின்றார். அவர்தாமே நம்மை அழைத்திருக்கின்றார். அழைத்தவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், ஜீவனுள்ள தேவன். நம் மத்தியிலே அவரை சவாடிக்கொண்டு நம்மையும் காண்கிற தேவனாக காணப்படுகின்றார். அவர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். செயல்படுத்தி மகிழ்பவர் நீதானையா. செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. எஜமானனே
எஜமான் நீருக்கவில்லை கடனுக்கு ஈட்டவன் இந்த ஊழியம் நாடி கலங்கனும் அழைத்தது நீயே நடத்தி செல்வீங்க. எலியாவை காக கொண்டு போய் சூரஜெனி சோர்விடிக பேசி எலியாவை காக கொண்டு போய் சூரஜெனி சோர்விடிக பேசி தெய்வமே பேசும் தெய்வமே தெய்வமே பேசும் தெய்வமே எலியாவின் தேவன் இருக்க ஏவும் என்னை அசைப்பது எலியாவின் தேவன் இருக்க ஏவும் என்னை அசைப்பது உங்கள் ஊழியம் நானே கலங்கனும் அழைப்பது நீங்கள் நடத்தி செல்வீர்கள். பவுலையும் சீலாவையும் பாட வைத்தி சிறையிலே கல்லிரவில் ஜெபிக்க வைத்தி பவுலையும் சீலாவையும் பாட வைத்தி சிறையிலே கல்லிரவில் ஜெபிக்க வைத்தி கதவு திறந்தன கட்டிகள் உடைத்தன கதவு திறந்தன கட்டிகள் உடைத்தன காக்கும் தெய்வம் நீரிருக்க கவலை வரும் எனக்கு காக்கும் தெய்வம் நீரிருக்க கவலை வரும் எனக்கு உங்கள் ஊழியம் நானின் கலங்கனம் அழைத்தது நீங்கள் நடத்தி செல்வீர்கள். ஆயனான் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் ஒருவரால் பறித்து கொள்ள முடியாது. ஆயனான் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் ஒருவரால் பறித்து கொள்ள முடியாது. நல்லாயனே Praise the Lord. சமூகமே என்பார்க்கமே சமூகமே என்பார்க்கமே ஓடி வந்தே உமை நோக்கிய ஓடி வந்தே உமை நோக்கிய ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி
வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்குணவே நாளெல்லாம் உன்னிலே, நல்குணவே நாளெல்லாம் உன்னிலே. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. என் பாவம் நீங்கிட எழுதியிருவது என்ன உம்மன்று? என் பாவம் நீங்கிட எழுதியிருவது என்ன உம்மன்று? சென்றலே கல்வாரி சென்றலே, சென்றலே கல்வாரி சென்றலே, அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னை ஆளுமை செய்யும், அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னை ஆளுமை செய்யும். ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. எத்தனையோ காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. எத்தனையோ மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. கண்ணீரே ஊற்று கண்ணீரே, கண்ணீரே ஊற்று கண்ணீரே, உன்னதியில் ஒவ்வொரு நாளும் உன்னதியில் ஒவ்வொரு நாளும் மௌனமே. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, உம் குரல் கேட்கிறது, உம் குரல் கேட்கிறது, உம் குரல் கேட்கிறது. ஆவியானவரே வற்றாத நதியாக மாறுவதே, ஜீவநீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறுவதே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவநீரே
நீந்தி நீந்தி மூழ்கணுமே மிதந்து மிதந்து மகிழணுமே நாங்கள் மிதந்து மிதந்து மகிழணுமே பருமையா பருமையா வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ கண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதவரே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே வாழும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே நாங்கள் செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே பருமையா போதகரே பருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே கோடி கோடி மக்கள் கூட்டம் ஓடி ஓடி வாழணுமே கோடி கோடி மக்கள் கூட்டம் ஓடி ஓடி உழைக்கணுமே பாடி பாடி வாழணுமே உம்மை பாடி பாடி துதிக்கணுமே பரலோக தேவனுக்கு ஆற்றே கணும் நாங்கள் பரலோக தேவனுக்கு ஆற்றே கணும் பருமையா போதகரே பருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ கண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே ஜீவ கண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே மாறும் போதகரே மாறும் போதகரே. Praise the Lord. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அப்படியெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து நடக்கத்தான் வேண்டும். காரணம், நாம் ஒவ்வொருவரும் தேவனாகிய கர்த்தருக்கு உரியவர்கள். ஆதலால் தேவன் என்ன சொன்னாலும், இன்னைக்கு உலகத்தில் பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் பிள்ளைகள் கேட்டு நடக்க வேண்டும். பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, காரணம் அவர்கள் பெற்றவர்கள். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் படைத்தவர் தேவனாகிய கர்த்தர். அப்ப பெற்றோர்களுக்கும் மேலானவர் தேவனாகிய கர்த்தர். இந்த நாளிலும் சங்கீதம் 55:22 சொல்லுகிற பிரகாரம் கவனித்து நாம் நடப்போமானால், தேவன் சொல்லுகிற பிரகாரம் நாம் நடப்போமானால், 55:22
வாசிக்குமா? அவன் வாயின் சொற்கள் வெண்ணையைப் போல மெதுவானவை. சங்கீதம் 55. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட்டு அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நிறைய பேர் யோசித்து பாருங்க, கர்த்தரை நம்பி இருக்காங்க, அவரை தாங்க சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அது தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை தான். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமான்களை தான் தேவன் விரும்புகிறார், பாவிகளை அல்ல. நீதிமான் யார் என்று கேட்டால், தேவன் சொல்லும்படி கேட்டு உணர்ந்து புரிந்து நடப்பவர்கள், நடந்து கொண்டு இருப்பவர்கள். நடனா தேவன் சொல்படி கேட்டு ஒவ்வொருவரும் தங்களை தேவனுக்கு தாழ்த்தி இந்த உலகத்திலே வாழுகின்ற வாழ்க்கை, இருக்கின்ற வாழ்க்கை. அப்ப தேவனுக்குள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள்தான் நீதிமான்கள். அந்த நீதிமான்கள் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். தேவனாகிய கர்த்தர் கைவிட மாட்டார், அவர் மறக்கவும் மாட்டார். அப்ப நீதிமான்கள் யார் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். தேவன் சொல்படி கேட்டு நடந்து கொண்டிருப்பவர்கள், தேவனை விரும்புபவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், தேவனுக்கு என்றென்றும் தன் உள்ளத்திலும் உலகத்திலும் கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு தெரியல. சபைக்கு வந்துடுறோம், வந்து அமர்ந்து தேவனை கவனிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், பாடல் ஆராதனை செய்கிறோம். எல்லாவற்றும் தேவன் ஏற்றுக்கொள்வார். அவைகளிலும் நீதிமான்கள் யார் என்று அவர்கள் கண்கள் நம்மையும் நோக்கி பார்க்கிறது. வந்த யாவரும் கூட யோசிங்க, தேவனுக்கு நீதிமான்களாய் இருக்க வேண்டும், கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து புரிந்து அதன்படி நாம அப்ப இப்படித்தான் இருக்கணும். தேவனுக்குள்ள எவ்வளோ பாட்டு பாடித்தான் உலகத்தில் ஜனங்கள் திருந்த வேண்டும் என்று சொல்லி பாட்டை கேட்குறாங்கள, கை தட்டுறாங்க, ஆடுறாங்க. அதோட சரி, என்ன பாட்டு பாடப்படுகிறது, அந்த பாட்டில் உள்ள வரிகளிலே அந்த அர்த்தங்கள் என்ன, அது நமக்கு ஒத்து வருமா வராதா? அப்படி அந்த வரிகளில் உள்ள வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து நடந்தால் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வாரா மாட்டார்? கிறிஸ்தவ பாடல்கள் எவ்வளவோ இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு விரும்பி அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவரை குறித்து பாடும் போது, நீங்க நிறைய பேர் பாருங்க, நடிகர்கள் நடிகைகள் தங்களுக்கு ரசிகர்கள், அவர்களுக்கு ரசிகர்கள் என்று சொல்லி நிறைய பேர், ஆண் பெண் நிறைய பேர் இருக்காங்க. அவர் நடித்து ஜனங்களுக்கு ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷம் கொடுப்பதற்காக அப்படியே படங்கள் எடுக்கிறாங்க, அதையும் போய் பார்க்குறாங்க, வராங்க. அதுக்கப்புறம் அதையே டெய்லி பாடிக்கணும், அந்த கதையே சொல்லிக்கணும், அந்த மனதில் சமாதானம் கிடைக்குமா? கிடைக்கும். அந்த வார்த்தைகளிலே வல்லமை இல்லை, ஜீவன் இல்லை, அது தேவனுடைய வார்த்தை இல்லை. ஆதலால் அதிலே சமாதானம், நம்பிக்கை இருக்காது. தேவன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை, அந்த வார்த்தைகளை தொகுத்து பாடல்களாக எழுதப்படும் பொழுது, அந்த வார்த்தைகளை நாம் நினைவு கூறும் பொழுது அதனாலே நமக்கு பிழைப்பு உண்டு. நமக்கு ஆறுதல், ஆறுதலின் தெய்வமே. அந்த ஆறுதல் தெய்வம் நம் இயேசு கிறிஸ்து. அப்ப அவரை நினைக்கும் போதுதான் நமக்கு ஆறுதல் கிடைக்கும். அந்த ஆறுதலினால நம் ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கப்படும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நாம் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலே விசுவாசிக்கப்படும் போது அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதனாலே ஞானஸ்தானத்தை நாம் விரும்புகிறோம். அதற்கு தான் ஞானஸ்தானம்.
தேவனை புரிந்து கொண்டு விரும்பி அதனாலே நாம் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஞானஸ்தானம் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு மாறக்கூடாது. எத்தனை பேர் அப்படி ஒரு வைராக்கியம் இருக்கிறோம்? யாரையும் கூட சொல்லக்கூடாது. வேதத்தில் உள்ளதை நடத்துனர்கள், போதிப்பவர்கள் என்ன வேதத்தில் உள்ளதை சொல்லுகிறார்களோ அதை கேட்டு உணர்ந்து நடக்க வேண்டும். அவ்வளவுதான். ஏன்னா தேவன் ஏற்படுத்தியிருக்க அவர் சொல்லுகிறார். ஆதலால் ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஜனங்களை நடத்துகிறார்கள். ஒவ்வொருவரும் தேவனுடைய ஜனங்கள். சாலமோன் சொன்னாரே, ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை புத்தியை அறிவை தாரும். ஏன்? தேவனுடைய ஜனங்கள் எப்படி நடத்த வேண்டும்? தேவனாகிய கர்த்தர் அவர் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன். அந்த அச்சம் ஊழியக்காரர்களுக்கும் இருக்கிறது. ஊழியக்காரர்கள் தேவனால் போதிக்கப்படும் பொழுது வந்த யாவரும் கூட கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் சபைக்கு வாங்கன்னு சொல்றோம். ஸ்கூலுக்கு ஏன் போறாங்க? டீச்சர்ஸ் சொல்லுகிற புத்திமதிகள், பாடத்தில் உள்ள அந்த வார்த்தைகளை கவனிக்க, ஈஸியாக புரிந்து கொள்ள, வீட்டிலே போய் படிப்பதற்கு. ஸ்கூலில் போனால் வீட்டில் படிப்பாங்க. சிலர் சபையில் வந்து போனதோடு சரி. என்ன சொன்னாங்க? பைபிளில் வேதாகமத்தில் எந்த அதிகாரத்தில் எந்த வார்த்தை சொல்லப்பட்டது அதை வீட்டில் போய் படிக்கலாமா? அப்போலாம் இருக்கு. இன்னும் சில சபைகள் இருக்கு. நோட்டு பேனாவோடு போவாங்க. சொல்லப்படும் போது அதிகாரத்தை எழுதுவாங்க, எந்த வசனம் எழுதுவாங்க, அதோட வார்த்தைகளை எழுதிக்குவாங்க. கூடுமானா வீட்டில் போய்ட்டு ரெஃபர் பண்ணி பார்ப்பாங்க. ரிவ்யூ சொல்லப்பட்டதை மீண்டும் நினைவுபடுத்தி பார்ப்பார்கள். அப்பதான் தேவனாகிய கர்த்தர் நீதிமான்களை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்பதான் தேவனுக்குள் நீதிமானாய் இருக்க முடியும், பரிசுத்தமாய் இருக்க முடியும், ஒழுக்கமாய் இருக்க முடியும், எப்பொழுதும் கீழ்ப்படிந்து இருக்க முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. சும்மா வந்து அப்படியே பார்த்துட்டு கேட்டுட்டு கை தட்டலாம் தட்டிட்டு கூட பாடினா ஏதோ சில வரிகளை சேர்த்து பாடிட்டு முடிந்தது, இது எல்லாம் முடிந்தது, அவ்வளோதான் புறப்பட்டுறாங்க. என்ன இருக்கு? எத்தனை ஆண்டுகள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் நம் மத்தியிலே இருக்கிறாங்க. மனுஷனை பார்க்காதீங்க. அந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டான், இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டான், நான் உன் பக்கம் சார்ந்துட்டேன், நீ சொல்றது தான் கரெக்டு கிடையாது. எந்த மனுஷனும் சொல்றது கரெக்ட் இல்லை. வேதத்தில் உள்ளதை சொல்வதுதான் அந்த மனிதர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. எனக்கு யாரோ உதவி செஞ்சாங்கன்னா அவங்க சொல்றதை நான் கேட்கக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அது சரியா? அவ்வளவுதான். மனுஷன் எதிர நியாயம், நீதி உள்ளவன், நேர்மை உள்ளவன், ஏதோ உலகத்தின் நிமித்தமா பார்வைக்கு அவர்கள் சுமாரா பரவாயில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி கூடாது. பரிபூரணமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசு அவர்களுக்குள்ளே இருந்தால்தான் அந்த பரிபூரணம் கிடைக்கும். இல்லைன்னா இங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு பேச்சு, அவங்களை இவங்களை எல்லாம் கலகம் பண்ணி விட்டு என்ன அந்த குழப்பமாயிடும். முறுமுறுத்து இருக்கக்கூடாது, கலகம் பண்ணக்கூடாது, அவர்கள் பேசக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, புறம் கூறுதல் இருக்கக்கூடாது, சபிக்கக்கூடாது. எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கும் போது மற்றவங்க பேசுறாங்கன்னா யோசிக்கணும், ஏன் இப்படி பேசுறாங்க? பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, கலகம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கணும், சகிக்கணும். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் சரி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், சகிப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, மகாத்மா காந்திஜி சத்தியாகிரகம் இருந்தார். இது என்ன சகிப்பு? அந்த மாதிரி மனிதர்கள் தேவனுக்குள்ள சகிப்பு தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அச்சம், மதம், ஞானம், பயிர்ப்பு இவைகள் எல்லாவற்றையும் அடக்கி ஐம்புலன்களையும் காத்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன காரணம்? நீடிய பொறுமை, தேவன் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை.
இப்படி இருந்தால்தான் அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்கள். அந்த நீதிமான்களை தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். புரிஞ்சுக்க நிறைய பேர் புரியாம என்ன பண்ற, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறிய. இந்த கோயம்பேடு மார்க்கெட்டா லாரியில சரக்கு வரும், வந்தவொடனே எல்லாம் எடுத்து போய் கொட்டுவாங்க. யார் வேணாலும் போயிட்டு வாங்கிட்டு வந்தெல்லாம் எடுத்துட்டு வந்தெல்லாம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அங்க போனாலும் அவன் சொல்ற விலை கொடுத்து வாங்கி வர வேண்டும். அதற்கு இவ்வளவு தூரம் இங்கிருந்து போக வேண்டும். யோசித்து பாருங்க. நம்ம சபையில் தேவனுடைய ஜனங்களுக்கு எல்லோருக்கும் ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் என் மனைவி போயிட்டு இவ்வளவு பெரிய மாம்பழம் பார்த்துருக்கீங்களா? சபையில ஒவ்வொருத்தருக்கும் 3 2 எனக்கு ஆண்டவர் சொன்னது ஜனங்களுக்கு கொடு. 3 மூட்டையை நம்ம எடுத்து வந்து எதுக்கு சொல்ல வரோம்னா, கொடுத்ததல்ல சிரமம், பரவாயில்லை கர்த்தருடைய ஜனங்களுக்காக எவ்வளவோ காரியம் ஆண்டவர் நிமித்தமா செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். முன்பு செய்ததை விட இப்பொழுது மிகவும் குறைவு. அப்புறம் அப்பப்போ மனைவி செல்லமா சரிப்பா சுண்டல், வடை, பஜ்ஜி, பாயாசம், கேசரி, திருநெல்வேலி அல்வா, சும்மா ஏதோ போட்டு மாவு போட்டு கிண்டி இல்லைங்க. 14 மணி நேரம் 14 ஹவர். திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் ஆமாவா இல்லையான்னு. டிட்டோ திருநெல்வேலி எப்படின்னா அதை விட இன்னும் அதிகமாய். நான் என் மனைவி உட்காந்து மணி 3 4 ஆக போகுது. என் மனைவி போய் தூங்கிட்டாங்க. ஆனால் அடியன் தேவ ஜனங்களுக்கு இது கொடுக்கணும். எங்களுக்கு தான் செஞ்சுது, அவங்களுக்கும் கொடுக்கணும். நேர்த்தியா ஏதோ ஒன்று கடைக்காடி போட்டு கொடுக்கணும் கிடையவே கிடையாது. இது வரைக்கும் கிடையாது. ஏன்னா தேவ ஜனங்கள் விசேஷமானவர்கள். அவர்கள் விசேஷமானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால் என்னமோ ஒன்று கொடுத்துடக்கூடாது. ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு நாம் ஏதாவது கொண்டு போவோம்னு சொன்னால் நாளெல்லாம் 1 ரூபாய் சாக்லேட்டை வாங்கிட்டு போவோம். மேலே ஒரு 50 ரூபா 100 ரூபா உள்ள பொருளா என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு கொடுப்போம். அதாவது வாங்கிக்குவாங்களான்னு. அப்படி எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டால், தேவ ஜனங்கள். ஆதலால் அங்கே என்ன இருக்காது, சூதுவாதி இருக்காது, வஞ்சனை இருக்காது, பொறாமை இருக்காது, கோபம் இருக்காது. கண்டிப்பு இருக்கும். அது ஒத்துக்க கண்டிப்பு இருக்கும். புத்திமதிகள் இருக்கும். தேவன் அதை செய்ய சொல்லுகிறார். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருக்குள்ள. அதுதான் நிறைய பேருக்கு அது பிடிக்கல. நாம என்ன செய்யறது, பிடிக்கலன்னா ஹிந்தி படம் இங்கிலீஷ் படம் தான் ஓல்டு தேட்டர்லன்னு சொன்னா நிறைய பேர் போக மாட்டாங்க. ஒண்ணுமே புரியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்கேஜி யூகேஜி மாதிரி உட்காந்து தான் பார்க்கலாமே, போக 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 சினிமாவுக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட புரியாத காரியத்துக்கு போக 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 அந்த பாஷைகள் புரிய ஆரம்பிக்கும். அதுதான் லாங்குவேஜ், மொழி, மதர் டங், தாய்மொழி. எங்க போய் எதை கத்துக்கிறியோ, தொடர்ந்து எதை கற்றுக்கொண்டு இருக்கிறியோ, எதை கேட்டுக்கொண்டு இருக்கியோ, அதுதான் தாய்மொழி. அது தெலுங்கு, உருது, ஹிந்தி, மராட்டியம், குஜராத்தி என்னென்ன இருக்கோ, தமிழ், இங்கிலீஷு, எந்த வார்த்தைகள் இருக்கிறதோ அந்த வார்த்தைகளை கேட்கும்படியா சூழ்நிலை நேரிட்டு கொண்டே இருக்குமானால் அதுவே தாய்மொழி. எங்க போன, ஆந்திராவுக்கு போயிட்டுங்க, என்ன அங்கதான் பிறந்துட்டாங்க, அதனால அந்த பாஷை கற்றுக்க வேண்டியது ஆகி போயிடுச்சு. அமெரிக்கா போயிட்டாங்க, அங்கே குழந்தை பிறந்த அங்கேயே வளர்ந்ததுனால அங்கே என்ன ஆகிப்போச்சு, இருக்க வேண்டிய சூழ்நிலை. அங்கே லாங்குவேஜ், அந்த வார்த்தை ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டாயிடுச்சு. ஆனால் பூர்வீகம் எது, தமிழ்நாடு தான். எவ்வளோ பேர் இருக்காங்களா இன்னைக்கு. இப்போ நாம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள் இருக்கும்படியாய் யோவான் 15:7 நீங்கள் என்னிடம் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். எப்படி இருக்கணுமா, இருந்தால் அல்ல, நிலைத்திருந்தால்.
ஒருத்தர் சொல்றாரு, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அவருடைய ஜனம் யாரோ அவங்களுக்கு தான் என்ன பண்றாரு, பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளே அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய ஜனமா இருக்கணும். இஸ்ரவேல் எல்லாம் கர்த்தருடைய ஜனம். ஆனாலும் அவர் சொல்படி கேட்காததால அநேக போரினாலே கொல்லப்பட்டார்கள், பாதிக்கப்பட்டார்கள். அதை இன்றும் கூட தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் நிச்சயம் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி என்ன பண்ணுவார், அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்ப அவருடைய ஜனங்களை தான் தேவன் அவர் சொன்னபடி நடத்துவார். அதற்கு நாமெல்லாம் சாட்சியா இருக்கணும். நீ சொன்னபடி, அவர் சொன்னபடி கேட்டு நடக்கணும். அப்பதான் நாம கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கலாம், தைரியமா இருக்க முடியும், பலமா இருக்க முடியும், நம்பிக்கையா இருக்க முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் எப்படியாவது கதவே திறந்துடு, கதவே திறந்துடு அப்படின்னா நிச்சயம் கதவு திறக்கப்பட மாட்டாது. தேவன் சொல்லும்படி கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்குத்தான் அவர் என்ன செய்கிறார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். முதல்ல சமாதானம் கிடைக்கணும். என்ன சமாதானம்? ஆண்டவராகிய தேவன் என்னையும் தெரிந்து கொண்டார், என்னையும் ரட்சித்திருக்கிறார், நான் தாட்சடைய மாட்டேன். எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்ற நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கணும். அப்படி நினைவு கர்த்தரை குறித்து ஒவ்வொருக்குள்ளும் இருக்கப்படும் பொழுது அது மாறாமல் இருக்க வேண்டும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எப்படியோ அப்படியே நாமும் கூட கிறிஸ்துவுக்குள் மாறாதவர்களாய் இருக்க வேண்டும். சமயம் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல் தங்களை நாம் மாற்றிக்கொள்ள கூடாது. இந்த உலகத்தின் நிமித்தமாய், கர்த்தர் நிமித்தமாய் நாம் அவருக்குள் மாறிதான் ஆக வேண்டும். இதையெல்லாம் நீங்க புரிஞ்சீங்கன்னா தான் உங்க ஜப வேண்டுதலை கர்த்தர் கூர்ந்து கவனித்து உங்களுக்கு பதில் தருவார். எல்லோரும் ஜெபிக்கணும், எல்லோருடைய குரலும் கேட்கும். ஆனா யாரெல்லாம் தேவனுக்குள் கீழ்ப்படிந்து தேவனை கனப்படுத்தி தேவனையே மனதார ஏற்றுக்கொண்டு அவரை துதித்து கனப்படுத்தி அவரை புகழ்ந்து பாடி ஸ்தோத்தரித்து அவருக்குள் நிலைத்திருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்கள் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. இப்படியெல்லாம் தேவனுக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் ஏதோ பெரிய படையில போட்டு எனக்கு இதெல்லாம் செஞ்சு வைங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. உங்க உள்ளத்திலே என்னை குறித்துதான விசுவாச தாகம் அது எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கணும். அந்த தாகம் இருக்க இருக்கதான் நம்ம தேவனை குறித்து என்ன பண்ணலாம், மனமகிழ்ச்சியா இருக்கணும். உண்மையிலே நான் சொல்வேன், ஆனால் தேவனுக்குள் அப்படி இருக்கின்றபடியினால்தான் நான் தேவனை குறித்து நேரமும். சில பேர் சினிமா பாட்டு பாடுறேன், இந்த ஊழியர்கள் சினிமா பாட்டு பாடுறாரா, பாடுனா என்ன நான் கேட்கிறேன். சினிமா பாட்டு நான் பாடுறேன், அந்த பாவம் வந்து என்னை பிடிச்சிக்குமா? உலகத்தில் நான் இருக்கிறேன், எவ்வளோ பாவம் இருக்குது உலகத்தில், எவ்வளோ அநியாயம் அக்கிரமம் நடக்குது. நான் நடக்கலையே, உலகத்தில் தானே இருக்கிறேன். பிசாசுடைய கண்ட்ரோல் இருக்கிற இந்த உலகத்தில் தான் நானும் இருக்கிற. கர்த்தர் நிமித்தமாய் ஆதலால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கப்படுவதனாலே நான் அசைக்கப்படுவதில்லை. என் முழு விசுவாசமும் அவருக்குள் இருக்கிறது. அவர் தான் என் தேவன். அந்த நினைப்பு இருந்து கொண்டே இருக்கப்படும் போது அப்படி பார்த்து போறோம் வரோம் வரம்போ வரம்போ என்ன வருது, ருக்குமணி வண்டி வருதான், அதுக்கே ஓரம் போன்றாங்க. தேவனுடைய சமூகம் என்னோடு கூட வருகிறது. வரம்போ
போனா அதெல்லாம் விலைக்கு போயிட்டே இருக்கேன். நான் பண்ண போற பாதியில போய்கிட்டே இருப்பேன். அப்ப என்ன காரணம்? தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருத்துக்குள்ளும் இருக்குமானால் நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் ஆண்டவர் சொன்னதுனால பிசாசை மேற்கொள்ள முடியும். அவ்வளவுதான். அப்பதான் உலகத்துல வாழணும். ஐயோ முடியலப்பா, வாழ முடியல. ஏன் முடியாது? நீ முதலாவது உன்னை கிறிஸ்துக்குள்ள ஒப்பு கொடுத்து அவர் சொல்படி கேட்டு நடக்க விரும்பணும், கீழ்ப்படியணும், தொடர்ந்து இருக்க விரும்பணும். அப்பதான் இருக்க முடியாது. சும்மா யாரை பத்தினா அவங்கள பத்தி இவங்களை பத்தி இதை போய் சொல்லிக்கிறேன் அப்படின்றது வராது. கலகம், கோல் சொல்லுதல், புறம் கூறுதல், இது இருந்துகிட்டே இருந்தா அப்ப எப்படி கிறிஸ்துக்குள்ள இருக்க முடியும்? நாங்க அப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டோம். புத்திமதிகளை சொல்லுவோமே தவிர புறம் கூற மாட்டோம். அவ்வளவுதான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்துக்குள்ள ஒழுங்கா இருக்கும். எங்க போனாலும் சரி தேவன் ஒருவரே. அப்ப அவர் சொல்லுபடி கேட்டு நடந்தாலே போதும். இந்த சபையில வந்தா தாங்க அப்படின்றதுல நிறைய சபைகளில் நிறைய ஊழியக்காரர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய சத்தியத்தை உள்ளதென்று சொல்லுபவர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை பேருக்கு அப்படி தெரியும்? இந்த சபையில் இப்படிதான் சொல்றாங்கன்னு வந்து பார்த்தா தெரியும், அங்க போய் பார்த்தா தெரியும். அந்த சபைகளிலே ஊழியக்காரர்கள் எப்படி தேவனுடைய வார்த்தையை சொல்லி தேவ ஜனங்களை நடத்துகிறார்கள் என்று அப்பதான் தெரியும். இல்லைன்னா ஒரு நேரம் ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ பேசி முடிச்சிட்டாங்கன்னா அது நம்ம என்ன பண்ண முடியாது. கர்த்தர் தான் என்ன பண்ணுவாரு? கணக்கு கேட்பார். கணக்கு கொடுக்க வேண்டும். யாரா இருந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து 25 சங்கீதத்துல 8-9 வாசிங்க. 25ல 8-9 கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். அவர் உத்தமர், பரிசுத்தர், தூய்மையானவர், சத்தியம் உள்ளவர். அவர்தான் சத்தியம். ஆதலால் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். உலகத்துல நிறைய பாவம் நிறைந்தவர்கள், என்னென்ன பாவமோ, ஒரு துளி விஷம் ஆகாரத்தில் விழுந்தாலும் கூட அந்த ஆகாரம் முழுவதும் விஷம். அம்மா ஒரு துளி தானே விழுந்தது, எங்க இருக்கு அந்த ஒரு துளி அப்படின்னு பார்த்தா கரைஞ்சி இருக்கும். அப்போ இன்னும் ஒரு துளி தானே அப்படின்னு தைரியமா குடிக்க முடியுமா? பயம், திகில், நடுக்கம். ஐயோ, சாதாரண ஒரு பல்லி அப்படி பால்லையோ குழம்புலையோ விழுந்து எழுந்து அப்படி சோதனை ஓயிட்டா கூட அந்த குழம்பு வேஸ்ட். பல்லி சாகலை, விழுந்து எழுந்தாங்க போச்சு. அப்படிமா ஒரு துளி பட்டா கூட என்ன ஆயிடுது? அது முழுவதும் என்ன இருக்குது? பாய்சன், விஷம். ஐயோ வேணாம். இதே போலதான் உலகத்தில பாவம் நிறைந்திருக்கிறது. ஆனாலும் ஜீவிக்கிறோமே. எப்படி? நம்முடைய திறமையா, புத்தி, அறிவா? இல்லையே. கர்த்தர் கொடுத்த வார்த்தையினாலே புத்தி, அறிவை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், நிதானம் அடைகிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அதனாலே தேவன் சொன்னது போல நான் ஜெயித்த நீங்களும் அவனை ஜெயித்தீர்கள். அவனை ஜெயித்து கொண்டுதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் சமாதானமாக. அநேக பிரச்சனைகள் வந்தாலும் போடா, எங்க அப்பா உன்னை ஜெயிச்சுட்டாரு, நீ நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால போ அப்படி சொல்லி தைரியமா இருக்கணும். சந்தேகத்தோடு சொன்னா கூட தைரியமா இருக்கிறோம். அப்பா நீங்க அவனை ஜெயிச்சிங்க ஆண்டவரே, நானும் கூட ஜெயிக்கிறேன்னு சொல்றோம். நானும் ஜெயிச்சுட்டேன் ஆண்டவரே. அவ்வளவுதான். சரி, என் பிள்ளைங்க என்ன நம்பி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? இன்னும் பாதுகாப்பார். அவனை வேற இடம் பார்த்து போ, அவ்வளவுதான், போயிடுவோம். யோபு சொன்னது போல நமக்கும் ஆண்டவரே சொல்லுவார். அப்ப அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். 9 நீங்க யோசித்து பாருங்க. அநேகர் வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நினைத்துக் கொள்ளுங்கள்,
எனக்கு சாந்தா குணம் இருக்குது, வள்ளி குணம் இருக்கிறது. என்னமா ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி நல்லதை சொல்வேன், நல்லதை செய்வேன், வேறொன்று கிடையாது. உலகத்தில் இருக்காங்க, ஆனா பாவம் இருக்க, பாவத்தோடு செஞ்சா பாவம் இல்லாம செய்யணும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கரெக்டு. ஆனா பாவம் இருக்க, செய்தா ரைட்டு, பாவம் இருக்க. அந்த பாவத்தை போக்க நான் இங்க போனா அங்க போன, எங்க போனாலும் அங்கும் பாவம் இருக்கு, அதுவும் பாவம். அந்த பாவத்தினால தான் அநேக ஜனங்கள் என்ன பண்ணுது, வஞ்சிக்கிற ஆவியாய் காணப்படுகிறது. அப்ப பாவம், பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டி பார சிலுவையை தோழி ஏற்றி. இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டி. நம் அனைவருடைய பாவமும் அந்த சிலுவையில பாரமாய் காணப்பட்டாலும் கூட அதை சுமந்து நம்மை விடுதலையாக்கினவர் நம்முடைய தர்மகர்த்தா இயேசு கிறிஸ்து. நீங்க யாராவது சொல்றாங்க தர்மகர்த்தா? தர்மகர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர்தான் தர்மகர்த்தர். சும்மா அவர்களா தர்மகர்த்தா அநேகம் செஞ்சிருப்பார், அவருக்கு பேரு தர்மகர்த்தர் நம்ம இயேசு கிறிஸ்துவாகிய தேவன். அப்போ நாம் இதெல்லாம் யோசிக்கணுங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து யோசிச்சாப்பா முடி போச்சுப்பா, அறுத்து வச்சுப்பா, கயிறு எடுத்து வச்சுப்பா ஓட்டம் அப்படின்னு எல்லாருமா இருந்தா எப்படி? அது அறந்து போனாலும் கூட நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய குரலுக்கு கீழ்ப்படிந்திருக்கோம். ஆரம்பத்தில் எங்கள் நாய்க்குட்டிகளை கயிறு கட்டி ஒவ்வொருத்தரும் பிடிச்சி தான் அப்படியே விடுவோம். போக போக பழக பழக அன்பு பெருக பெருக, கர்த்தர் நிமித்தமாய் நாய்க்குட்டிகள் மீது அன்பு பெருக, அந்த நாய்க்குட்டிகளுக்கு எங்கள் மீது நம்பிக்கை வரும்பொழுது கயிறு இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கேருந்து இங்கே விட்டாங்க நேரம் வீட்டுக்கு போய்ட்டுருவாங்க. அங்கங்கே போனால் ஒரு குரல் வெளியே விடுறோம், அவங்க எங்கே போனோமோ அது வரைக்கும் போவாங்க. மீறி போனால் ஓய் போய் பொங்கல் அப்படின்னு அழகாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ரைட் போகலாம், உள்ளே போங்கன்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி தேவனுக்குள்ள நாம் என்ன இருக்கணும், கீழ்ப்படிந்து இருக்கணும். தேவனுடைய குரல் கேட்கணும் நமக்கு, இது அப்பா குரல் கேட்டு என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து நம்ம செய்கிற காரியம் தவறாக இருந்தால் அதிலிருந்து விலகிக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் இருந்தால் தான் ஆண்டவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். தேவன் சொன்னது போல தமது ஜனங்களை அப்பதான் அவர் ஆசீர்வதிப்பார். இப்படியெல்லாம் வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு. யாரு வந்தாலும் என்னதான் நடக்கும், இங்கே வேதாகமும் நடக்கும். ஆமா, இது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யாராகிலும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நெட்ட குட்ட கருப்பு சிவப்பு, இந்த மதம் அந்த மதம் எந்த மதம் யாராக இருந்தாலும் அவன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். தேவனுக்கு எது சரி என்று படுதோ அப்படிப்பட்ட காரியங்களை போதிப்பார். அடியனுக்கும் அப்படித்தான் நடத்துகிறார். அவர் சொல்லும்படி கேட்டு உணர்ந்து புரிந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், கொடுத்த ஆலோசனைக்காக. சிலங்க மனைவி மூலமாக பேசுவார், ஓகே சொல்லம்மா நீ சொன்னதும் கரெக்ட் தான், அவ்வளோதான். அவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்க. ஆண்டவர் யாரை கொண்டு பேசினாலும் அது சரியா என்பதை தீர்மானிக்கும்படியே நமக்கு புத்தியை ஞானத்தை கொடுப்பார். அந்த சமயத்திலும் அதை கேட்கணும், ரைட் ஓகே சரிங்க, அவ்வளோதான். ஒரு சிலருக்கு நான் சொல்லியிருப்பேன்,
இது நடக்கவே நடக்கவே நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா சில காரியத்தை ஆண்டவர் உணர்த்தி என் மனைவிகிட்ட பேசும்பொழுது சரி மறுபடியும் அந்த காரியத்தை விட ஓகே நான் யோசிப்பேன், ஆண்டவரே அன்னைக்கு நான் அதை ஒத்துக்கலப்பா, ஆனா இன்னைக்கு ஒத்துக்கொள்ளும்படியா நீ செய்த கிருபை உமது சித்தம், அப்படி மாறிடணும். அதுதான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அர்த்தம். இப்படி இருந்தால் தான் நம்ம உலகத்தை மேற்கொள்ள முடியும். பிசாசானவனை ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கட்டி வேலி அடைத்து கர்த்தருடைய வார்த்தை கொண்டு குடும்பத்தை மேன்மையாய் நடத்தி கொண்டு வாழ முடியும். எங்க குடும்பத்துக்கு யார் தலைவர்? கிறிஸ்து இயேசு. உபத்தலைவர் நான். அதற்கு கீழே மன்ற காப்பாளர் என் மனைவி. இப்படிதான் நடந்துருக்குது. அவர் சொல்லுவாரு, அப்படி பண்ணுவார். யாரு சொல்றாரு? கேட்கிறாரு. இந்த மாதிரி கர்த்தர் சொல்றாரு, அடியேன் கேட்கிறேன், மனைவி கிட்ட செய்யறேன், ஓகே ரைட் டு இட். இப்படிதான் போயிட்டு இருக்குது. அது எனக்கு ரொம்ப ஆரோக்கியமா ஆறுதலா இருக்கு, மன நிம்மதியா இருக்கு. கர்த்தர் சொல்படி கேட்டு நடக்க முடியும். ஏன் நீங்களாம் அப்படி பண்ண மாட்டீங்க? ஐயா நான் பண்றேன் ஐயா, ரைட், நல்லது, கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச நடங்க. அதுக்கப்புறம் அவர் நிமித்தமா ஊழியக்காரர் எங்களுக்கு கீழ்ப்படினா அப்படியே கீழே விழுந்துட்டு எழுந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, அப்படி ஒண்ணும் இல்லை. மரியாதை சும்மான கடிதாசிரியர் மேன்மை பொருந்தியவரே, மதிப்புக்குரியவரே, வணக்கத்திற்குரியவரே போடலையா? அது மாதிரி உள்ளத்துல வைத்து ஊழியக்காரர்களுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்து நடங்க. தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதம். வெள்ளத்திலே போடப்பட்டு அவர் உங்களுக்காக ஜெபிக்கின்றபடியினால் அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். தேவன் சொல்லுகிறார். அது எங்களுக்கு பெருமையாக இருந்தாலும் கூட கர்த்தர் நிமித்தமாய் உங்களுக்கு அது நன்மைதானே. எங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதினால அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தானே. கர்த்தர் கொடுக்கிறார், நாங்க கொடுக்கல. அப்ப இதெல்லாம் சட்டத்திட்டத்துல இருக்கு. இதுதான் சட்ட புத்தகம். இது என்னது? சட்ட ஆலோசனை புத்தகம். இதன்படி நடக்கணும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் எப்படி நடக்கல, நான் நடக்கலையா அப்படின்னு என்ன கேட்டா என்ன இருக்குது? உன்னை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இருக்கா இல்லையா? 1-2 கொரிந்தியர் 13:5. ஆமா, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறேன் என்று. நீங்கள் மண் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இப்படியெல்லாம் நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா, நாங்க நிறைய சபைக்கு போயிருக்கோங்க. எந்த போதகர் போதித்தாலும் இந்த போதகர் சரியில்லைங்க, இவர் என்ன சொல்ற நாங்க இது வரைக்கும் கேட்டதே சொன்னதே கிடையாது. அந்த போதகரை விரும்புவோம், அவர்கிட்ட எப்படியாவது பேச வேண்டும் என்று ஆசைப்படுவோம். என் மனைவி நிமித்தமாக நானும் கூட அதை விரும்புவேன். அவர்களை பார்த்து பேச வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். அவர்களை நாங்கள் மனதாக ஏற்றுக்கொள்வோம். எத்தனையோ சபைகளில் இன்று நேற்று முந்தானத்திலிருந்து என் மனைவி சொன்னதால இப்போ MP3 பாட்டெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி 10 போடுவான். நேற்றுலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹார்ட் டிஸ்க் ரிப்பேர் ஆகி போச்சு. எல்லாம் CD-யை எடுத்து அதில் இருந்த பாட்டுகள் ஃபுல்லாக ரொம்ப நேரம் நைட் நாங்கள் மேலே போது 1 மணி ஆகி போச்சு. எப்போ நான் போகிறது தான் இப்போ இதுக்காக உட்காந்து பாட்டு எல்லாமே என்ன பண்ணிட்டேன், அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ MP3 சாங்ஸில் வந்து டேகு அந்த இமேஜ் வந்து ரேப்பர் போடணும். எல்லாம் பிரித்து வச்சுட்டு வந்துருக்கேன். மறுபடியும் என்ன பண்ணலாம், MP3ல சில பாட்டுகள்லாம் கலந்து இருக்காரு. அதில் 10 9 என்னவோ ஒவ்வொரு வால்யூமாக போட்டு பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் கேட்டால் ஜனங்கள் கேட்கட்டும். எவ்வளோ பாடல், இந்த பாடலாம் கேட்குமா நான் யோசிப்பேன்.
இல்லைம்மா பாத்தியா அப்புறம் இன்னும் என்ன வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன், அந்த பாட்டை போட்டுட்டு நைட்டில் 10 மணி இல்லை, 11 மணி இல்லை, 12 மணி இல்லை, அதற்கு மேல் பிளெஸிங் கேட்பீங்களா? அப்புறம் சாட்சி எனக்கு கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. அந்த பாட்டு மொட்டை மாட்டில் போடும்போது நிச்சயமாக கேட்கும். ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு டிஸ்டர்பாக கூட இருக்கலாம், நான் யோசிப்பேன். ஏன்னா அவங்க வீட்டுக்காக இருப்போம், அவர் லாயர், அட்வொகேட்டு, மெசேஜ்லாம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கு. கண்டிப்பாக நான் சென்டர்ஸ் அவங்களுக்காக நைட்டில் பாட்டு போட்டு அப்படியே கேட்டு நானும் மனைவியும் படுத்துவேன். எங்கள் மனைவி சொல்லுவாங்கப்பா ரைட் ஓகே, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு மேனேஜ் அப்படி அது ஒன்றும் பண்ணுறக்கூடாது. யோசித்து பாருங்கள். ஆனால் காலையில் விடுக்காது என்ன விட மனைவி சீக்கிரம் வந்துடுவாங்க, 6:30 மணிக்கெல்லாம். எப்படியும் 11 கூட ஆகிடும் நான் வர்றதுக்கு வர்றதுக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் எங்கெல்லாம் டயர்டு இருக்காதா? தினந்தோறுங்க, ஒரு நாள் மட்டும் நைட் இல்லை, 1 மணி 12:30 மணி, தினம் 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 1 மணி ஆகிடும். 1 மணிக்கு படுத்து காலையில் 6 மணிக்கு எழுந்துனா எப்படி இருக்கும், 4 மணிக்கு எழுந்துன்னா எப்படி இருக்கும்? இருக்குது. ஆண்டவருக்காக வாழ்வோம். கொஞ்சம் வாழ்வு கொடுத்துருந்தாலும் அது நல்லா வாழ்வோம். ஆண்டவரை கனப்படுத்துவோம். அவர் நம்மை குறித்து தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்ற அந்த நோக்கம் இருக்கணும். சும்மா உலக வாழ்க்கைக்காக வீட்டில் உடைய போராட்டம், அவர்கிட்ட இவர்கிட்ட இவங்ககிட்ட அதை பேசிக்கிட்டு முடிஞ்சு குடிச்சு டயர்டாயோ அதில் தூங்கி மறுபடியும் காயில் அதே வருத்தம், சமாதானம் இருக்காது. சண்டை போட்டவங்ககிட்ட எதிர்த்து பேசுறவங்கிட்ட பேசுறதுக்கு மனசு இருக்காது. ஏன்? கர்த்தர்கிட்ட ஒப்புரவாகி, இப்போ ஆண்டவர்களை ஒப்புரவாகி அவர் சொல்படி கேட்டு நடந்துட்டா பிரச்சனையே இல்லை. மறுநாள் எழுந்துக்கும் போது பரிபூர்ண சமாதானம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த நிலைமைக்கு எப்போ ஒவ்வொருத்தரும் நாம் கிறிஸ்துக்குள்ள மாறுகிறோமோ அப்போதான் ஆண்டவராகிய தேவன் உன்னோடு நான் இருந்த உம்மை போலும் அப்பதான் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, இவன் கிறிஸ்துவுக்குள் பாக்கியவான், அவன் பாக்கியவான். நான் அப்படித்தான் தேவனுக்குள்ள பாக்கியவானா இருக்கிறேன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ, இவனும் பாக்கியவான், அவனும் பாக்கியவான். நான் சொல்லி போகிறேன். அப்படித்தான் தேவன் என்னை நடத்துகிறார். அந்த ஒரு திருப்தி எப்படிப்பா இது? என்ன நீங்க இந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? அக்கிரமத்தை அவர் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியம். தேவன் என்னுடைய அக்கிரமத்தை எண்ணாதிருக்கின்றபடியினால் என் பாவத்தை என்ன பண்றாரு? மூடப்பட்டதோ அதனால நான் பாக்கியவான். இப்படி அநேகர் தேவன் நடத்துகின்றபடியினால் கர்த்தர் மிகவும் அன்பானவர். அவர் யாவரிடத்திலும் அன்பாகவே இருக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் நினைச்சிடும் உடனே எனக்கு வரல அது வரல, எப்படிங்க வரும்? வேலைக்கு போன முடியும் போய் வச்சிடமா 10-11 ஒரு 100 ரூபாய் டிஃபன் சாப்பிட்டு வரணும். இந்த 11 மணிக்கு தான் அவங்களுக்கும் திருப்தி. ஏன்னா காலையில் 9 மணிக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, 10-12 2 ஹவர் மாக்கம் வேலை செஞ்சுருப்பாங்க. 100 ரூபாய் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன். 30 ரூபாய் சாப்பாடு, 70 ரூபாய் லபக்கு மூண்டி போச்சு. என்ன சொல்லையா எவ்வளோ தெரியல எனக்கு, 70 ரூபாவா 50 ரூபான்னு. 30 ரூபாய் ஆகாரம். இது என்னது 70 ரூபாய்க்கு இருக்குது. 100 ரூபாய், அதனால தான் 100 ரூபாய் பண்ணுவாங்க. என்கிட்ட 100 ரூபாய் கேட்பாங்க. எதுக்கு சார்? டிஃபன் சாப்பிட நீ உட்கார, நான் வேணும் சொல்கிறேன். 20 ரூபா ஒரு பொட்டலம். இங்கே 5 பேருக்கு 100 ரூபா வந்து 5 பொட்டலம் வேணும். வந்தா டிஃபன் தானே வேணும், சாப்பிடு. உன் காசு தான், போகும்போது வாங்கிட்டு போ. 20 ரூபாய் ஃப்ரீ தானே உங்களுக்கு டிஃபனு. அப்படி தான் நான் நடத்துவேன். அதனால் என்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, சார் கேட்க மாட்டாங்க. சாயந்தரம் போகும்போது கொடுப்பேன். எக்ஸ்ட்ராவை கூட என்ன பண்ணுறது, ஒரு 30 ரூபாவோ 50 ரூபாவோ கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு போக மாட்டேங்க. வரேன் சார், ரைட் ஓகே. அதுக்கிடையே என்ன 4 மணிக்கு பப்ஸ் வாங்கிட்டு வர சொல்லு, முட்டை பப்ஸு, சிக்கன் பப்ஸு, ஆளுக்கு ஒன்று சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, சிலமா காஃபி போட்டு கொடுத்து சாப்பிடுங்க.
சபை கட்டும்போது அப்படிதானே. நிறைய பேர் இல்லை சபை கட்டும்போது, சின்ன பசங்கள்லாம் எல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க, சில பேர் ஓடி போயிட்டாங்க. இப்படிதான் நாங்கள் நடத்துறோம். யாரையும் வேலை செய்யறவங்கள வஞ்சகப்படுத்தவே இல்லை. மனதார ஆகாரம் கூட மனைப்பா கொடுத்தா சரி ஓகே, மத்தியானம் சாப்பாடு கூட கொடுத்து, இப்போ கூட பெயிண்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு கூட மத்தியானம் சாப்பாடு கொடுத்து, சிக்கன் பப்ஸு. நம்ம மேஸ்திரி இருக்காங்க, நீங்க இருந்தீங்களா? நீங்க தானே மேஸ்திரி? ஆமா அவங்க தான் அவங்களே தான். அவங்களுக்கு எல்லாம் மேஸ்திரி காலையில் 11 மணிக்கு இல்லை 9:30 மணிக்கு டீ காஃபி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 11 மணிக்கு மறுபடியும் நான் சொல்லுவாங்க, வந்தவங்க என்ன பண்ணக்கூடாது, கலைப்போடு வேலை செய்ய வேணாம். ஒரு 9:15 மணிக்கு வந்தாங்கன்னா டீ கொடுத்துட்டு எல்லாருக்கும் 11 மணிக்கு டீ கொடுத்துரு. மத்தியானம் சாப்பிட்றவங்க இருந்தால் ஒரு சிலர் கொடுங்க, மீதி பேர் அவங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. சாயந்தரம் முடிஞ்சால் என்ன பண்ணுறது, டீ கொடுங்க, பப்ஸ் கொடுங்க. அப்படித்தான் இப்போ போன வருஷம் கூட பெயிண்டிங்லாம் வேலை நடந்தது, அவங்களுக்கு அப்படித்தான். எதுக்கு சொல்ல வரணும்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அந்த இரக்கம் இருக்கும், அந்த தயவு இருக்கும், அந்த கிருபை இருக்கும். நம்ம சும்மா வேலை வந்து செஞ்சோம்னா வேலை செஞ்சா போக திட்டு போக மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வேலை செய்யறவங்களாம் வருவாங்க, சார் நீங்கள் வந்து எங்கேயாப்பா எதுவுமே வரல. இல்லை சார் அப்படியே வந்துட்டேன் சார் நான். சரிந்தா 100 ரூபா எடுத்துகிட்டு போ, நாளைக்கு பார்க்கலாம், வரேன் சார். முடிஞ்சால் நன்மை செய்யுங்க. நாங்கள் அப்படிதான் பண்ணோம். யாரும் எந்த காலகட்டம் அடிமையாக நான் நடத்தவே இல்லை. காரணம் கர்த்தர் நடத்துகிறார். அவர்களும் தேவனுடைய ஜனங்கள் தான். இப்படி நாம நடந்தா நம்ம வாழ்க்கை அருமையாய் இருக்கும். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எங்களை அப்படித்தான் நடத்துகிறார், உங்களை அப்படித்தான் நடத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஆதலால் நீதிமான்கள் கூப்பிடும் போது மற்றவங்க யாரும் இல்லை, தேவனுக்குள் சத்தியத்தை கேட்டு நடப்பவர்கள் நீதிமான்கள். அந்த நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி என்ன பண்றாரா, விடுவிக்கிறார். இந்த வார்த்தை நமக்கு போதுமானது. அப்ப நாம ஒவ்வொருவரும் தேவனுக்கு எப்படி இருக்கும், நீதிமான்களாய் இருக்க வேண்டும், கீழ்ப்படிந்தவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், கர்த்தரை தன் உள்ளத்திலே மனதார ஏற்றுக்கொண்டவர்களாய், அவரை துதிப்பவர்களாய், பாடல் ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் உகந்து பாடுங்க. உம்மை துதிப்பே உம்மை துதிப்பே ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே. அப்படி ஆண்டவர் துதிக்கும்படியா, உம்மை இல்லாமல் எனக்கு ஒரு தெய்வம் யாரும் இல்லை, வானிலும் பூமியிலும் மயனிதானையா. அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும். அப்பதான் நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன்னு நமக்கு நாமே என்ன பண்ணிடலாம், பெருமைப்பட்டு கொண்டலாம். கர்த்தர் நாம மைப்படுத்தக்கதாய் கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். கேட்ட வார்த்தைகளின்படி நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், நடக்கணும். நமக்கு யாரும் வந்து பலன் கொடுக்க போறவரும் இல்லை. பலன் கொடுக்க போறவர் யாரு, ஆண்டவர் தான். ஆண்டவர் கொடுக்காம நமக்கு யாரும் கொடுக்க முடியாது. அதை முதல்ல தீர்மானம் பண்ணிக்கணும். நீங்க எந்த சபைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினால தான் நமக்கு நன்மை நடக்கும். மற்றபடி ஊழியக்காரனாலேயோ சபையினாலேயோ நான் ரொம்ப பெரிய ஆளுன்றதுனாலேயோ நமக்கு கிடைக்க போறது இல்லை. நான் கடவுளை எப்படி கருத்தா தேடுறேன். பலன் யாரை வச்சுதான், என்ன வச்சுதான். பலன் உங்களை வச்சுதான். உங்களுக்கு பலன் அப்பா செய்யறாருன்னா, உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னா, உங்களாலதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களே தவிர
அங்க போனோமா ஜெபிச்சோமா, அந்த ஊழியக்காரர் எனக்கு ஜெபிச்சாருமா, இந்த ஊழியக்காரர் ஜெபிச்சாருமா, இல்லவே இல்லை. இதை நீங்க மறுபடியும் நீங்க உங்களுக்கே நீங்க சொல்லிக்கணும். ஏன்னா ஊழியக்காரனால நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. ஒருவேளை அவங்களுக்கு நீங்க நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால ஆசீர்வதிக்கப்படலாம். அது கூட கடவுள் அதை அங்கீகரிக்கிறார், அதனால சரின்னு ஆசீர்வதிக்கிறார். எந்த காரியத்தினாலையும் நம்ம செய்யற ஒவ்வொரு நன்மைக்கும் நமக்கு பலன் கொடுக்கிறது தெய்வம் தான். ஏன்னா காலை மத்தியான வேலையில் நோக்கி பார்க்க முடியாது. ஏன் பாதுகாத்து ஆவியாக சரிதான் அந்த யாவரையும் இடத்தில் ஒவ்வொருவருக்கும் உட்படுத்திக் கொள்ளும். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்க உம்மால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் சாங்கும் பலவர்களும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கனப்படுத்தி கொடுத்த அன்பின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. இதை நிமித்தமும் நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வதியும். யாவரையும் தாழ்த்திரும் திரும்பினால் முடிமறைத்துக் கொள்ளும். இதோ எல்லா துதிகள மையமை யாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும் எந்த ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை.